சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும்னா முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி வேணும் சார். எங்க சார் போனாரு? எங்க அவரு? சும்மா இந்த ஆக்டிங் ஆபீசரை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை நடத்துனீங்கன்னா இப்படிதான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும். முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபியை போடுங்க சார். அதுக்கப்புறமாச்சும் சட்டம் ஒழுங்கு சரியாகுதான்னு பார்ப்போம். சரிப்பா, கேள்வியா கேட்கறீங்க, நீ வந்தா என்ன செய்வ அதானே கேட்கறீங்க. கேட்கணும். மக்களோட அடிப்படை தேவைகளை தீர்க்கிறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேலையே. அதை தீர்க்கிறதுக்கான அந்த தேடி போறது, அதோட சொல்யூஷனை தேடி போறதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அஜெண்டாவே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேர்தல் அறிக்கை ரெடி ஆயிட்டு இருக்கு. தெளிவான ஒரு தேர்தல் அறிக்கையாக வரும். என்ன நம்புற உங்களை நான் டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன். சும்மா ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்காக இந்த நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாக்குறுதிகள் நான் என்னைக்குமே கொடுக்கவே மாட்டேன். அதே மாதிரி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க அது தரல, இவங்க இது தரல அப்படின்லாம் பம்மிக்கிட்டு இல்லாம உங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் நான் போராடவும் தயாரா இருக்கிறேன். அதனால நான் மறுபடியும் இதை நான் ரிப்பீட் பண்றேன். இவ்வளவு நாள் இதை நான் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப களமே சொல்லுது, ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு தூய சக்தி டிவிக்கு, இன்னொன்னு தீய சக்தி டிஎம்கே. இப்ப நம்ம இந்த எலெக்ஷன் விஷயத்துக்கு வருவோம். விஷயம் என்னப்பா, இவரை மட்டும் தான் எதிர்க்கிறாரு, இவங்களை எதிர்க்க மாட்டேங்கிறாரு, அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்ல நான் கேட்கிறேன், இது யாருக்கான எலெக்ஷன்? தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல். இப்ப இங்க யார் ஆட்சியில் இருக்கிறா? யாரு பொய்யா வாக்குறுதிகள் கொடுத்த மக்களை ஏமாத்துறது? யாரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்துறது? அப்ப இங்க யாரை அகற்றணும்? இந்த மக்கள் விரோத திமுக அரசை அகற்றணும்னா நம்ம யாரை எதிர்க்கணும்? எதுக்கு தேவையில்லாம பல முறை மக்கள் ஆல்ரெடி டிலீட் பண்ணவங்களை எதுக்கு? நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய டார்கெட் திமுக என்றப்போ டார்க்னஸ் கூட எதுக்கு கல் எறியணும்? மக்களை விரும்புற விஜய் வேணுமா, இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. இதுக்கு நடுவுல வேற யாருமே கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? என் நெஞ்சில் குடி இருக்கும் சேலம் மக்களே, one last simple question. விஜய் நம்புறீங்களா, ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? खत्म खत्म। और मुड़कवங்க ஒரு நிமிஷம் கூட தூங்க கூடாது. இந்த போன லாஸ்ட் வீக் இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம்ஸ் இந்த